அன்பு நண்பர்களே, வணக்கம். இருள் விலகும் நேரம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையில் இருளை விளக்கும் நேரம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிடணும். இயல்பாக பொழுது பிரியும். இப்போ அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா 90-80 காலகட்டங்களில் தேட்டரில் போய் உட்காந்துருப்போம். தேட்டரில் ஸ்க்ரீன் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு 2-3 பாட்டு 4-5 பாட்டு போடுவாங்க. புது படத்தில் உள்ள பாட்டு, இல்லை பழைய பாட்டு, இல்லை சம்மந்தப்பட்ட படத்தில் உள்ள பாட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனை இது பண்ணுவாங்க. நைட்டு நேரங்கள் பார்த்திங்கன்னா அதில் லைட்டெல்லாம் போட்டு ஸ்க்ரீனை இது பண்ண உடனே என்ன விசில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நியூஸ்லாம் ஓடி படம் போட்ட உடனே அதுக்கு கை தட்டலும். அப்புறம் மக்கள் படத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க. வாழ்க்கையில் அப்படி கிடையாது இல்லையா? ஒரு பேராசிரியர் ப்ரொஃபஸர் லேடி ப்ரொஃபஸர் பாடம் எடுத்துகிட்டு வர்றாரு. அது ஃபஸ்ட்டு புது ப்ரொஃபஸராக இருக்குன்னா சின்ன வயசு, ஒரு 26 வயசு, ரொம்ப சோர்வாக தான் இருக்கார். என்ன அப்படின்னா ஃப்ரெண்டு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொடுக்க வேண்டியது. சில பேருக்கு கொஞ்சம் சொன்னால் புரியுது, இன்னும் சில பேருக்கு 2 நேரம் 3 நேரம் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ என்ன திருப்பி சொல்கிறதுனால அவங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு டல்லாக ஃபீல் ஆகிரும். எனக்கும் ஒரு டைனஸ் வந்துடும். ஏன்னா ஏக்தம் 1.5 hours அப்படி கண்டினியூஸாக சேர்ந்து அப்படி நின்று அப்படி எடுக்கும்போது ஒரு சோர்வை தானே கொடுக்கும் அப்படின்னு. ஆனால் காலப்போக்கில் அதே ப்ரொஃபஸரை 2 வருஷம் கழித்து அவங்க ஃப்ரெண்டு ஆழ்ந்து பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமாக வராங்க. ரொம்ப அவங்களுக்கு அந்த பாடம் எடுக்கிறதுல அந்த பிரியம் அவங்களுடைய பேச்சிலே தெரியுது. அப்போ என்ன நடந்து போச்சு அப்படின்னா அவங்கள ஸ்டடி பண்ணிட்டாங்க, எப்படி இன்ட்ரெஸ்டாக எடுக்கணும், எப்படி புரிய வைக்கணுங்கிறது. அப்போ அவங்களுக்கு அனுபவம் மூலியமாக அதில் உள்ள கஷ்டம் அந்த பேராசிரியைக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். அதே மாதிரி சில புதியவர்கள் ஒரு இடங்களுக்கு வேலைக்கெல்லாம் போகும்போது என்னோட கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். ஏன்னா யாரோடைய வரையும் வேணும் தான், ஆனால் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு. இந்த எங்கேயும் எப்போதுன்னு ஒரு படத்தில் 2 அவங்க அனன்யா அவங்களுடைய பேர் ஒன்று வரும். அப்போ இறங்கினோடனே யார்கிட்டையாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா அந்த இன்டர்வியூ போகிற இடத்த கேட்குறதுக்கே 1008 இது. அது அங்கே ஊரில் உள்ள அவங்க அக்கா கிட்ட கேட்டு இவர் கடைசியில் பார்த்தா அந்த ஹீரோ பாவமாக இருக்கும். ஆனால் அதே நேரம் இவங்களை அவங்க நம்பவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொண்டு இன்டர்வியூ இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு திருப்பி இன்டர்வியூவில் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுற மாதிரி இது. இந்த இதில் 2 பேரும் பரிச்சயம் ஆயிடுவாங்க. அதே மாதிரி ஒரு சிறுகதையில் எப்படி வருதுன்னா, ஒரு ஆட்டோக்காரர் ஒரு இதே மாதிரி ஊருக்கு வர்ற ஒரு லேடிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவங்கள நம்பணுமா அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு வந்தவங்க வீட்டிலேருந்து அந்த புதுசாக அவங்க அந்த ஊருக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவரே எல்லாம் ஹெல்ப்பும் கொண்டு எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் போக அவர் ஆட்டோவிலே ட்ராவல் பண்ணும்போது தெரிஞ்சு போச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய நம்பரை அண்ணா அப்படின்னு அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய செல்ஃபோனை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்க நம்பரை சிஸ்டர்னு சேவ் பண்ணியிருக்காரு. கடைசியில் பார்த்தா இவங்க ஃபேமிலியில் இவங்க அம்மா இவங்களோட இதுங்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு கல்யாணம்லாம் பண்ணி வைக்காங்க. அப்போ ஒரு அந்நியரை எல்லா மனிதர்களையுமே நம்ம மோசம்னு சொல்லிட முடியாது. பழக்க வழக்கங்கள்லாம் கண்டுபிடிப்போம். ஏன்னா அவங்க வாழ்க்கைக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இது மாதிரி பல அனுபவங்கள். அதே மாதிரி கண்ணதாசன் ஃபஸ்ட்டு அவருடைய பட வாய்ப்புக்கு இந்த மாதிரி பாட்டு எழுதுறதுக்கு வரும்போது பசியோடு என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மெரினா பீச்சில் இது இருக்குது, உழைப்பாளர் சிலை, அதுக்கு சைடில் தான் படுத்து கிடந்திருக்காரு பசியோடு. அதுக்கப்புறம் நடந்து தான் அடுத்த நாள் காலையிலேருந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக படுத்துட்டு பட வாய்ப்பு தேடி அந்த டைரக்டரை தேடி போயிருக்காரு. அப்போது அந்த சுமைதாங்கின்னு ஒரு படத்தில் வரும்போது ஜெமினி கணேசன் பாடுற பாட்டு வரும். அந்த ஒரு சோகமான ஒரு பாட்டு, ஒரு தத்துவ பாட்டு, கண்ணதாசன் எழுதின பாட்டு. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அது இல்லை, வேற ஒரு பாட்டு, அந்த படத்தில் உள்ள சுமைதாங்கியில் உள்ள பாட்டு, மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலான்னு பாட்டு, அருமையான பாட்டு.
இவர் பிடிவாதம் பிடிக்காரு, நீங்கள் வந்து இந்த பாட்டை வந்து உழைப்பாளர் சிலம்பகத்தில் நைட் எஃபெக்டில் எடுங்க அப்படின்னு. சரி, இவருடைய ஆசைக்கு எனக்கு சீவர் படம்னு நினைக்கிறேன், அந்த படக்குழு வந்து அந்த இடத்துல தான் எடுத்தாங்க. அவர் அந்த பாடலை சொல்லி சொல்லி அவருடைய அனுபவத்தில் வந்து சொல்லுவார், எனக்கு இது வந்து இருள் விலகிய நேரம் அப்படின்னு. அப்போ திரும்பி திரும்பி சொல்கிறது நம்மளுடைய முயற்சினால தான் இந்த இது நடிக்குது. இப்போ ஒரு கேர்ள் வந்து ஃபோன் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி 12th வந்து நான் 396 மார்க் எடுத்திருக்கேன். அப்புறம் அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, அப்போ என்ன எடுக்க போகிறீங்க, என்ன காலேஜில் எடுக்க போகிறீங்கன்னு. இந்த மாதிரி சார் அவன் வந்து இன்ஜினியரிங் எடுக்கணும்னு நினைக்கிறான்ட்டு அதனால் அவள் அதில் தான் ஆர்வமாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாடம் எடுக்கிற அந்த சம்மந்த பாடத்தினுடைய கட்டாப் அந்த பர்சன்டேஜை சொன்னாங்க. அவட்ட பேசினேன், சரி அவள் அதில் ஆர்வமாக இருக்கா. அவள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னான்னா, நான் 12th நல்லா படிப்பேன், நல்லா படித்து எப்படியாவது ஒரு வேலைக்கு போய் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், 3 பொண்ணு, அவங்க ஒரு ஆள் தான் வேலை செய்கிறாங்க, அப்போவோட வருமானம் வந்து வீட்டுக்கு பயன்படாது. ஆனால் அவள் நம்பிக்கையாக இருக்கா. சரி, நான் அதை விட்டாச்சு. அப்போ என்ன அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடம் ஃபஸ்ட்டு அந்த பையன்கிட்ட பேசும்போது அவன் விட்டு தான் பேசுகிறான். ஆனால் அவனுக்கு வந்து ஒரு டிசிஷன் வந்து ஒரு போல்டாக இல்லை, எது எடுக்கணும்னு தெரில. அது கேட்டு எங்கள் அண்ணன்ட்ட கேட்டு செய்யணும்னு சொல்கிறான். ஆனால் அதை விட இவ தெளிவாக பேசுகிறான். அவனோட இவ வந்து ஒரு 350 மார்க்கு அது மாதிரிலாம் பின்தங்கி இருந்தாலும் தெளிவான ஒரு முடிவோடு இருக்கா. அதனால் இவளுடைய எதிர்காலம் வந்து நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா வாழ்க்கை பாதையில் வந்து அந்த ஓட தான், முள்ளுலையும் கல்லையும் ஓட தான் அனுபவம் கிடைக்கும். ஏன்னா அந்த அனுபவத்தோடைய வந்து நம்மளுக்கு வந்து முயற்சி இருக்கணும், ஆர்வம் இருக்கணும், அதில் வந்து நிறைய துயரம் வரும். அதை இலக்கை நோக்கிய ஒரு தெளிவு இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கடைசியில் வந்து மகிழ்ச்சியை தான் நம்ம வந்து அறுவடை பண்ணுவோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. திருப்பியும் சொல்கிறேன், சில நேரங்களில் தானாக நம்மளுக்கு வந்து பொழுது புலரும், அது இயற்கை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம தான் முயற்சி எடுத்து நம்மளுடைய துயரங்களை, துன்பங்களை, இருட்டை நம்ம விளக்கிட்டு, உள்ளத்தாலையும் உடலாலையும் அந்த கையாலையும் நம்ம விளக்கிட்டு தான் வந்து நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு விரும்பின ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளால் வாழ முடியும். அதனால் வந்து இருள் விலகும் நேரம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையினுடைய இருட்டை வந்து எப்போ வேணால் ஓட்டுறதுக்கு வந்து தயாராக இருக்கணும். அந்த மனத்திடம் இருந்ததுன்னா நம்மகிட்ட வந்து எந்த விதமான ஒரு துன்பம் துயரமோ வந்து அண்டாது. நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுறதுக்கும் எந்த விதமான ஒரு சந்தேகமும் எந்த விதமான தயக்கமும் இருக்காது. இலக்கை நோக்கி இந்த உறுதியாக பயணத்தை இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வெற்றியோ சாதனையோ வந்து நிச்சயம். நன்றி நண்பர்களே.